ஸோ நம்ம இப்போ கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருக்க அந்த ஏசு கிறிஸ்து சொல்ல அந்த ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ், நானேன்னு சொன்ன அந்த காரியங்களை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம் நானே நல்ல மெய்ப்பன், ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட். அதுதான் லாஸ்ட் வீக் நான் பேசினேன். இன்னைக்கு வாஸ்த டெக்ஸ்ட்லேருந்து நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நான் இன்னைக்கு பேச போகிறது வந்து ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப். நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த உயிர் தெழுதல் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லும்போது முதலாவது உயிர் தெழுதல்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா, முதலாவது மரணம்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ மரணம்னா நமக்கு ஒரு பிரீஃபாக நான் சொல்கிறேன். வி நோ தட் மரணம்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி கிறிஸ்தவர்களுக்கு முடிவு அல்ல, அது ஒரு பிரிவு. அவருடைய உடம்புல இருந்து, பாடியில இருந்து ஸ்பிரிட் சோலும் ஆவியும் ஆத்மாவும் பிரிந்து போகிறது. இட்ஸ் ஜஸ்ட் செப்பரேஷன், அவ்வளவுதான். அது ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு தான் இருக்கும். ஸோ அதுதான் மரணம், வேற ஒன்றும் இல்லை. இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் இட். மரித்தவர்கள் நம்ம விட்டு போன மாதிரி இருந்தாலும் தே ஆர் ஃபுல்லி கான்சியஸ். அவங்களுடைய எல்லா கான்சியஸ்லயும் நான் முழுவதுமாக எல்லா கான்சியஸோட இருக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு இந்த உடம்பு இல்லாததுனால, பாடி இல்லாததுனால அந்த உலகத்தாரோட அவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியாது, அவ்வளவுதான். அது ஒரு காரியம் தான். தே ஆர் நாட் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் த பீப்புள் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்தில் உள்ளவங்களோட அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாமல் இருக்கு. எங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னால இறந்தாங்க. பட் ஐ ஃபேமிலி பிலீவ் அவங்க ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கண்டிப்பாக இருக்கிறாங்க, இளைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. He is in one sense he is alive and he will be alive continuously. So அதுதான் மரணம்னா ஒன்றும் இல்லை, வேற ஜஸ்ட் செப்பரேஷன் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம், அவ்வளவுதான். ஒரு பீரியட் ஆஃப் டைம், அவ்வளவுதான். ஸோ இதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ அப்படின்னா உயிர் தெழுதல்னா என்ன அப்படின்னா, நமக்கு இதுல இருந்தே புரிஞ்சிருக்கோம், அந்த ஆவியும் ஆத்மாவும் ஒரு சரீரத்தோட இணைகிறது. அதுதான், அதுக்கு பேர் தான் உயிர் தெழுதல். அதான் ரிசரக்ஷன்ன்றது நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் பிரீஃபா வி நோ தட். ஸோ இதை பொறுத்து நம்ம கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்கணும்னா, ஒரு மனிதன் சாகும்போது அவனுடைய ஆவி ஆத்மா உடலை விட்டு பிரிகிறது. உடம்பு இங்கே மண்ணாக போய் விடுகிறது. அப்புறம் அவரை வந்து he goes to a place called paradise, பரதேஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அங்க போய் ஆண்டவரோட பிரசன்னத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். இன்னொரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாதாளத்துக்கு போகிறார்கள், இது நமக்கு தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் when Jesus comes again, திரும்ப வரும்போது அங்கதான் அந்த ரெசரக்ஷன் நடக்கிறது. ரெசரக்ஷன் வேற ஒன்றும் இல்லை, அந்த ஆவி ஆத்மாவும் பாடியும் இணைகிறது. அவர் கொடுக்குற அந்த ஹெவன்லி பாடி, அந்த ஒரு இந்த மாமிச சரீரம் இல்ல, அது வேற ஒரு சரீரம், மகிமையான சரீரம். அந்த சரீரத்தோட இணையும் போது அங்கதான் அந்த ரெசரக்ஷன் அப்படின்றது, அந்த உயிர் தெழுதல் அப்படின்றது நடக்குது. ஸோ இதுதான் பிரீஃபா ரிசரக்ஷன் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாடியோட தான் நம்ம ஆண்டவரோட இட்டர்னிட்டி ஸ்பெண்ட் பண்ண போறோம், நித்தியத்தை. அந்த உடம்பு அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய ரெசரக்ஷன் இஸ் நாட் ரெசசிட்டேஷன். ரெசசிட்டேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். சில பேர் சாவாங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரீஃபா உயிர் பிரியும். அந்த நேரத்தில் அவங்கள அப்படி பம்ப் பண்ணி இது பண்ணி அது பண்ணி உயிரோட இருப்பாங்க. இது அப்படி கிடையாது. கம்ப்ளீட்டா மரித்து கம்ப்ளீட்டா போன ஒரு சரீரம் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அது முன்னோடி. அதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில நடக்கிறது தான் நமக்கும் நடக்க போகுது. அவருடைய பீரியட் ஆஃப் டைம் வந்து 3 நாட்கள். நமக்கு அது கூட இருக்கலாம். அவர் மரித்தார், 3 நாள் 3 days and 3 nights இருந்தார். அப்புறம் அவர் உயிர் தெழுந்தார். அதே தான் எல்லாருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படின்றது. வாட் ஹேப்பன் டு ஹிம் வில் ஹேப்பன் டு அஸ். அவருக்கு நடந்தது அதே தான் நமக்கு நடக்க போகுது. நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஒரு நாள் இணைய போகிறது. ஸோ நீங்க வந்து ரிசரக்ஷன் முக்கியமானது. அந்த உயிர் தெழுதல் என்பது ரொம்ப முக்கியமான, கிறிஸ்தவத்திற்கு அது முக்கியமான ஒன்று. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இயேசு கிறிஸ்து இந்த கான்டெக்ட்ல கொடுக்குறாரு, ஐ ஆம் த ரிசரக்ஷன். இப்போ இந்த வாஸ்த யோவான் 11வது அதிகாரத்துல 25வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. இந்த கான்டெக்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். லாசரு மரிக்கிறார். மரித்த உடனே போறாரு இயேசு கிறிஸ்து. அங்க போய் 4வது நாள் போய், ஏன் 4வது நாள் போனார்னா, 3 நாள் தான் ஒரு சரீரம் கெடாம இருக்கும். 4வது நாள்ல தான் அது நாத்தம் வர ஆரம்பிக்கும். ஸோ யாருமே அவர்கிட்ட, ஸோ ஹி வாண்டட் டு மேக் ஷுர் தட் த பாடி வாஸ் ராட்டிங். ஸோ யாருமே அது வந்து மிரக்கல் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த நாரி கொண்டு இருக்கிற, அதனால மார்த்தா சரியா சொல்றா, மேரி சரியா சொல்றா, இப்போ எடுக்க வேண்டாம் நாரும் அப்படின்னு சொல்லும்போது,
இட்ஸ் ஃபோர்த் டே போறாரு ஆண்டவர். ஏன்னா he wanted to show that இந்த ஒரு உண்மையை வெளிப்படுத்துவதற்காக தான் அந்த ஒரு ஹோல் இன்சிடென்ட்டே ஆண்டவர் அலோவ் பண்றாரு, நடக்குது அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல தான் மார்த்தா கேட்கும்போது சொல்றாரு 25வது வருஷத்துல, ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப். இதுதான் இது அவர் யோவான் சுவிசேஷத்தில் கொடுக்குற அந்த ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப். அதாவது உயிர் தெழுதல் என்பது நிறைய அது வரைக்கும் ஒரு 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 விதமான இட் வாஸ் ரெசரக்ஷன் கன்சிடர்ட் அன் ஈவெண்ட். புரியுதா? they thought that உயிர் தெழுதல் என்பது ஒரு நடக்கிற காரியம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அநேக நேரத்தில். பரிசேயர்களும் அந்த உயிர் தெழுதல் விசுவாசித்தவர்கள். பட் ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இஸ் சேயிங் ரொம்ப பவர்ஃபுல், ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப். நானே. இட்ஸ் நாட் அன் இன்சிடென்ட், இட்ஸ் நாட் அன் ஈவெண்ட், இட்ஸ் அ பர்சன். கிறிஸ்தவத்தில் ரிசரக்ஷன் உயிர் தெழுதல் என்பது ஒரு பர்சனை குறிக்கிறது. இட் இஸ் அதான் சொல்ல ஐ ஆம் த ரிசரக்ஷன். நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். ஐ ஆம். இட்ஸ் நாட் அன் ஈவென்ட், இட்ஸ் நாட் அன் இன்சிடென்ட், இட்ஸ் அ பர்சன். இந்த ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல முக்கியமானது அதுதான். he says I am this, I am that. நானே அப்படின்னு சொல்லும்போது is talking about the personhood of Jesus Christ. அதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல முக்கியமானது. அதாவது இட்ஸ் நாட் அபவுட் டெக்னிக்ஸோ ஏதோ கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் எப்படி உயிர் தழுவது என்பது டெக்னிக் கிடையாது. எப்படின்றது ஐ ஆம் அப்படின்னு சொல்லும் போது என்னிடத்தில் இருந்து தான் வரும். ஸோ யூ நீட் மீ. நான் தான் இந்த ஐ ஆம் குறித்த அந்த மெசேஜ் ஆரம்பிக்கும். நானே அந்த மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், நீங்க வேதத்தை வாசிக்கலாம். வேதத்தை அநேகர் வாசிக்கிறார்கள். உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும்னா ஐ கேன் டெல் யூ தேர் ஆர் ஆர்கியாலஜிஸ்ட் வேதத்தை வாசிக்கிறார்கள், ஹிஸ்டாரியன்ஸ் வேதத்தை வாசிக்கிறார்கள். எதுக்கு தெரியுமா? அதுல நிறைய காரியங்கள் அவங்க படிக்கலாம் என்பதற்காக. இன்னும் நிறைய பிலாசபர்ஸ் வேதத்தை வாசிக்கிறார்கள். பட் அவங்க என்னன்னா இன்னும் கிறிஸ்தவர்களும் அநேக நேரம் வேதம் வாசிக்கிறார்கள். எதற்கு? ஏதாவது அதுல இருந்து ஒரு நல்ல வார்த்தை கிடைக்குமா, எனக்கு நல்ல வார்த்தை கிடைக்குமா அப்படின்றதுக்கு. பட் நான் என்ன சொல்றேன், ஆர்கியாலஜிஸ்ட் எதுக்கு அதை வாசிக்கிறார்கள்? அதுல ஆர்கியாலஜி குறித்த அநேக உண்மைகள் இருக்குது. அந்த காலங்களில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் நிறைய வேதத்தில் உள்ளதெல்லாம் ஆக்யூரேட்டா இருக்கும். ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும் வேதத்தில் இந்த காரியங்கள்லாம் இருக்கின்றது. ஸோ அவர்களும் வேதத்தை படிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அநேகரும் வேதத்தை படிக்கிறார்கள். நிறைய கிறிஸ்தவர்கள் நீங்க வேதத்தை எதுக்கு படிக்கிறாங்கன்னா அதுல நல்ல வார்த்தை வரும். சில பேருக்கு அது இந்த குட் லக் சாம் மாதிரி காலையில் இருந்துச்சுன்னு ஒரு திறக்க வந்து எது நல்ல வசனம் வந்துச்சுன்னா அதை நல்ல வசனம் வர்ற வரைக்கும் வாசிப்பாங்க. அவ்வளவுதான். ஏதாவது எனக்கு கிடைக்குமான்றது. பட் நான் சொல்றேன், the person is more important. If you read the Bible, it should lead to Jesus Christ. That's why I want to emphasize the thing that person is important, Jesus is important. வேதம் வாசிக்கும் போதும் அதை உங்களை இயேசுவுக்கு நேராக நடத்தாவிட்டால், இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவதற்கு உங்களை அதை நெருக்கி கொண்டு போகாவிட்டால், நீங்க ஒரு இன்டெலெக்சுவல் லெவல்ல வேதத்தை வாசிக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தைக்காக வாசிக்கலாம், அல்ல வேற எந்த நோக்கத்துக்காக வாசிக்கலாம். அது எல்லாமே வீணாகிவிடும். ஒருவேளை அது ஒரு லெவல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் it should ultimately lead to the person Jesus Christ. அதான் இங்க I am ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பவர்ஃபுல்லானது என்னன்னா, I am the resurrection. உயிர் தெழுதல் என்பது ஒரு ஈவென்ட் இல்ல. உயிர் தெழுதல் என்பது ஒரு காரியத்தை நீங்க எப்படியோ மேனிபுலேட் பண்ணி செய்யறது இல்ல. It comes from me. So if you want to, உங்களுக்கு resurrection வேணும்னா you need me. அப்புறம் 26 வசனத்துல 25 those who believe in me even though they die will live. மரித்தாலும் அவர்கள் பிழைப்பார்கள். அடுத்து 21 those who live and believe in me will never die. ஒரு ரொம்ப போல்டான ஸ்டேட்மெண்ட். வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் என்னை பிலீவ் பண்ணுவான். அந்த பிலீவ்ன்ற வார்த்தையை நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இட்ஸ் a present continuous word. இட்ஸ் நாட் a பிலீவ்ன்றது ஒரு நேரம் நீங்க பிலீவ் பண்றது குறித்து இங்க சொல்லல. கண்டினியூஸ் பிலீஃப். See, அது வரைக்கும் இட்ஸ் a continuous belief. தொடர்ச்சியாக நீங்க தொடர்ச்சியாக என்னில் நிலைத்திருக்கும் போது என்னை பிலீவ் பண்ணிட்டு இருக்கும், என்ன விசுவாசத்துக்கு தொடர்ச்சியாக இட்ஸ் a personal relationship. It's about a personal relationship. See, இங்க இட்டர்னல் லைஃப்னா அது வரைக்கும் அது ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் ஐடியாவா இருந்துச்சு, அது ஒரு ஈவென்ட் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்ப இயேசு கிறிஸ்து இஸ் மேக்கிங் a powerful statement. என்ன சொல்றாருன்னா, உயிர் தெழுதல் என்பது இட்ஸ் அபவுட் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் மீ. அதனால சொல்ல ஐ ஆம், நானே.
இட்ஸ் a relationship and your union with him that matters. புரியுதா? அவரோடு இருக்கிற அந்த அந்த அவரோடு இருக்கிற நம்ம அந்யோன்யமும் அவரோடு இருக்கிற அந்த உறவும் தான் இதுல முக்கியம். That's the most important thing. இன்னைக்கு சபைகள்ல இன்னைக்கு அநேக நேரத்துல we miss the whole point. அன்னைக்கு அநேக சபைகள்ல அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இருக்கிற அநேக நேரத்துல இதனுடைய நோக்கம் என்ன? we are very focused on doctrine, we are focused on prophecy, நமக்கு prophecy, miracles, இது அது நிறைய காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் இதுன்னு சொல்லல. But ultimately everything should lead to the person Jesus Christ. If it is detached from it, there is not going to be any power in that, because everything has its origin in Jesus. It's Jesus. அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அது வரைக்கும் விக்டரி ஓவர் டெத் வந்து ரிசரக்ஷன் வந்து ஒரு ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் அநேகர் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் a present reality. Resurrection is a present reality. அதான் அவன் சொல்ற மாதிரி சொல்றாரு, anyone who believes in me or lives in me will never die. அப்படின்னா ரிசரக்ஷன், you are already, நீங்க மரிக்க போறது இல்லை. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதன் என்னிடத்தில் நிலைத்திருப்பான் என்றால் அவன் மரிக்க போவதில்லை. அப்படியே மரித்தாலும் அவன் பிழைப்பான். There is resurrection waiting for us. So இதுதான் உயிர்த்தெழுதல். இதுதான் அவர் சொல்றாரு. He is making this powerful point. Actually நீங்க அதை வாசிக்கும் போது you should feel that power. I am the resurrection and life. I am. There is nobody else. எந்த ஒரு பிலாசபியில இருந்து கிடைக்க போறதில்லை. எந்த ஒரு நீங்க செய்யற ஒரு காரியம் மூலமாகவோ அல்லது நீங்க ஏதோ எடுக்கிற முயற்சினால இதெல்லாம் கிடைக்க போறதில்லை. It has to come from me. It has to come from him. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய நேரத்தில் நம்ம நினைச்சிருவோம், நம்ம ஆண்டவருக்கா இதை செய்யறோம், நமக்கு அதை செய்யறோம், நம்ம இப்படி செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய நேரத்தில் ஓட்டங்கள், சாடல்கள், இங்க போகணும், அந்த போகணும், அதை செய்யறோம், இதை சொல்றோம். பட் we miss the whole person of Jesus Christ. அநேக பேருக்கு அந்த உறவு என்பது இல்லை. அதுதான் ப்ராப்ளம். இங்க அந்த ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல மோஸ்ட் பவர்ஃபுல் இஸ் மேக்கிங் இட். ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ ஃபியூச்சர்ல நடக்க போகிற ஒரு காரியம் இல்லை. இட்ஸ் a present reality. நீங்களும் நானும் என்ஜாய் பண்ற ஒரு காரியம். பிகாஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஈவன் தோ இஃப் யூ ஆர் அலைவ் யூ வில் நாட் go die. ஈவன் இஃப் யூ டை யூ வில் live. இதுக்கு மேல ஒரு மனிதனுக்கு what should he need to listen? இது மேல ஒரு பெரிய பவர்ஃபுல் மெசேஜ். ஏன்னா உலகம் எல்லாம் இன்னைக்கு எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறதுன்னா மரணம் தான். மரண பயம் தான் இன்னைக்கு அநேக பேருக்கு. People are afraid of death. And Jesus is saying, why are you afraid of death? Because நீங்க மரித்தாலும் நீங்க பிழைக்கதான் போறீங்க. அப்படி நீங்க உயிரோட இருப்பீர்கள் என்றால், நான் வரும்போது நீங்க உயிரோட இருப்பீங்களா, நீங்க மரிக்க போவதே இல்லை. அதான் அந்த 26 வசனத்துல சொல்றாரு, anyone who lives and believes in me will never die. அப்படின்னா என்னை விசுவாசித்து என்னோடு தொடர்ச்சியாக என்னோடு நெருங்கி இருக்கிற ஒருவன். அதான் அங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு காலத்துல ஆண்டவரை நான் பிலீவ் பண்ணேன்றத, என்னோட தொடர்ச்சியா இருக்கிறவன் he will never die. இதுக்கு மேல அதாவது நீ பாருங்க, மனிதர்கள் நீங்க தேடிக்கொண்டு இருக்கிற காரணம் இன்னைக்கு அநேகருக்கு நீங்க போனீங்கன்னா மெயின் பயம் வந்து மரண பயம் தான். இன்னைக்கு அநேகருக்கு எதுக்கு எடுத்தாலும் மரண பயம். சின்ன காரியம் வந்துட்டா மரண பயம். தலைவலி இருந்துச்சுன்னா இது, கொஞ்சம் இங்க வலிச்சுதுன்னா உடனே ஹார்ட் அட்டாக், இங்க பண்ணிச்சுன்னா கொஞ்சம் கேன்சர். சோ இது மாதிரி தான் மனிதர்கள் மண்டையில அப்படிதான் ஓடிக்கொண்டே இருக்குது. எல்லாருக்கும் மரண பயம் தான். ஆண்டவர் அதான் சொல்றாரு, there can be no powerful word than this. இதற்கு மேல ஒரு வல்லமையான வார்த்தை மரண பயத்திலிருந்து நீங்க விடுபடுவதற்கு கிடைக்க முடியவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, you will never die. You will never. அதாவது நீங்க வந்து நம்ம மைண்ட்ல, நம்மள கான்சியஸ்ல டீப்பா நம்ம you should think that you will never die. There will be separation of your body from your soul and spirit. உலகம் அதை டெத்னு சொல்லும், நம்மளும் அதை டெத் தான் சொல்றோம். பட் இட் இஸ் ஜஸ்ட் a separation. அதான் இங்க மீன் பண்ற, you will never die. நீங்கள் மரிக்க போவீர்கள், மரித்தாலும் பிழைப்பீர்கள். நான் வருவேன் ஒரு நாள், அது வரைக்கும் என்னோட இளைப்பாரி கொண்டு இருப்பீர்கள். அதான் சொல்றாரு அந்த திருடன் சொல்லும் போது, டுடே யூ வில் பி இன் பாரடைஸ் சொல்றாரு. பரதேசியில் என்னோடு இருப்பேன். பரதேசின்றது என்னன்னா, நாங்க நீங்க ஆஃப்டர் லைஃபை குறித்து சொன்ன பிரீஃபா சொல்றேன். பரதேசி அப்படின்றது தான் இமேஜின் பண்றதுக்காக நான் சொல்றேன். ஒரு பெரிய பேலஸ் இருக்கு. அந்த பேலஸ் ஒரு பெரிய பேலஸ், அங்கதான் ராஜா இருக்கிறாரு.
அந்த ராஜா அந்த பேலஸ் சுத்தி பெரிய தோட்டம் இருக்கு, ஏக்கர் கணக்கில் தோட்டம், அழகா பியூட்டிஃபுல். ஆக்சுவலி இந்த பாரடைஸ்ன்ற வேர்டு எதுல இருந்து வந்ததுன்னா, இட்ஸ் அ பெர்ஷியன் வேர்ட். அது எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, பெர்ஷியன் கிங்ஸ் அந்த காலத்துல பேலஸை சுத்தி அழகா இந்த மேனிக்யூர்டு கார்டன் சொல்லுவாங்க, இந்த வெட்டி வெட்டி அழகா ஷேப்ல புல்லு வளர்த்து, இப்ப நம்ம செய்யறோம்ல கார்டனிங், வெளியே மேனிக்யூர்டு புல்லு வளர்த்து அப்புறம் செடிகள் அழகா வச்சு. இது வந்து முதலாவது செய்தது இந்த பெர்ஷியன் ராஜாக்கள் தான், பெர்ஷியன் கிங்ஸ். ஸோ அந்த கார்டனுக்கு பேர் தான் பாரடைஸ். புரியுதா? அந்த பெர்ஷியன் வேர்ட்ல பாரடைஸ்னா ஜஸ்ட் கார்டன் சரௌண்டிங் அந்த பேலஸை சுத்தி இருக்கிற அந்த கார்டன் பேர் தான் பாரடைஸ். ஸோ நீங்க இமேஜின் பண்றதுக்காக நான் சொல்றேன், அந்த ஒரு பெரிய மாளிகை, பெரிய ஒரு அரண்மனை இருக்குது, அதான் ராஜா வாழ்கிறார். அதை சுத்தி ஒரு அழகான தோட்டம் இருக்கு, அது பேர் தான் பாரடைஸ். அந்த ராஜாவுக்கும் அந்த அந்த பேலஸ்க்கு எய்தாப்ல ஒரு ஜெயில் இருக்கு. புரியுதா? இந்த ஜெயில் தான் இது சொல்லுவோம் நம்ம பாதாளம் சொல்றாங்களா, ஹேடிஸ் இருக்கும் இங்கிலீஷ்ல. ஸோ நீ ஒரு மனிதன் இறக்குறான், அவன் வந்து அவனுடைய ஸ்பிரிட் அண்ட் சோல் இட் கோஸ் டு பாரடைஸ் டு பி வித் காட். இட் ஹஸ் நாட் என்டர்ட் இன்டு எட்டர்னிட்டி இன்டு த பேலஸ், பட் இட் இஸ் த கார்டன். அண்ட் த கிங் மட்டும் இல்ல, கிங் கூட எல்லாரும் இருக்கிறாங்க, ஒரு பெரிய கூட்டம், செயின்ஸ், எல்லா பரிசுத்தவான்கள், ஆபிரகாம் எல்லாரோடும் இருக்கிறாங்க. எல்லாரோடும் அந்த பர்சன் பாடி இல்ல, பட் he is still a person, fully conscious. இப்ப எங்க அப்பா அங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க அநேக பரிசுத்தவான்களோட, எங்க பெரியப்பாவும் அங்க இருக்கிறாங்க, இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் எல்லாரோட சேர்ந்து அழகாக அந்த பாரடைஸ்ல. நம்ம நேரத்தில் ஹெவன்ற வேர்டு யூஸ் பண்றோம். ஹெவன்றா வேற ஒன்றும் இல்லை, எங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கு, எங்க இயேசு கிறிஸ்து இருக்கிற, அது ஹெவன் தான். ஸோ இங்க பாரடைஸ்ன்றது அங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கு, அங்க அழகா அவங்களோட சேர்ந்து இருக்கிறார்கள். ஸோ அதுதான், தட்ஸ் த டெம்பரரி பீரியட். அப்புறம் இந்த பிரிசன் நான் சொன்னேன்ல, இது மரிக்கிறார்கள், இவங்க ஆண்டவரோடு இல்ல, இவங்களதான் அந்த ஹேடிஸ், இந்த பாதாளம் அப்படின்னு சொல்றது, அங்க பிரிசன்ல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும்போது நமக்கு அந்த பாடியை கொடுக்கிறாரு. அப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து அவரோட அந்த பேலஸ்ல we will all be living together. அந்த பேலஸ் வந்து நியூ ஜெருசலேம் சொல்றோம், புதிய எருசலேம் சொல்றோம். சோ இதுதான் ஜஸ்ட் பிரீஃப் ஆஃப் நீங்க புரிந்து கொள்வதற்கு ஐடியா. இட்ஸ் ஜஸ்ட் an ஐடியா. சோ மரணத்தை குறித்து நாம பயப்பட வேண்டியதில்லை. இட்ஸ் ஜஸ்ட் a செப்பரேஷன், அவ்வளவுதான். இட்ஸ் ஜஸ்ட் a செப்பரேஷன். சோ ஆண்டவர் அதான் சொல்றாரு, இட்ஸ் ஜஸ்ட் இது ஒரு முக்கியமான ஒரு பவர்ஃபுல் வேர்ட். உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நம்மளுடைய விசுவாசமே இல்லை, கிறிஸ்தவமே இல்லை. there is nothing. அதான் பால் அந்த 2வது வாஸ்தா அந்த இதுல இருந்த 1 கொரிந்தியர் 15 எழுதுறாரு. இஸ் ரைட்டிங், உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் we will be found to misrepresenting God. There will not be any faith at all. நாம் செய்வது எல்லாம் ஒன்றுக்கும் உதவாத போகும். If Christ has not been raised, your faith is futile and you are still in your sins. அதான் பாவங்களில் தான் நாம் இருந்து கொண்டு இருப்போம். So உயிர்த்தெழுதல் எல்லாமே நம்மளுடைய விசுவாசனை எதை பிடித்து எது மையமாக கொண்டு இருக்கிறதுனா, இட் இஸ் த ரிசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். அவர் தான் நமக்கு முன்னோடி. அவருக்கு என்ன நடந்ததோ அதுதான் எல்லாருக்கும் நடக்க போகிறது. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் உயிர்த்தெழுதல் தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நம்மளுக்கு ஹோப், நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது வந்து இந்த உயிர்த்தெழுதல். இட்ஸ் த resurrection that gives the hope for us Christians. So இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் then இதுதான் கடைசி அந்த 26 வசனத்துல பாருங்க, 1 கொரிந்தியர் 15:26 பாருங்க, the last enemy to be destroyed is death. Everything has been finished. God has done everything. அந்த லாஸ்ட் எனிமியையும் அவர் டிஸ்ட்ராய் பண்ணிட்டார். அவர் முற்றிலுமாக கம்ப்ளீட்டா உடைத்து விட்டார். So the death, நான் லாஸ்ட் வீக் நான் சொன்னேன் when you pass through the shadow of death ன்னு அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஷேடோ ஆஃப் டெத் அப்படின்னா இட்ஸ் நாட் டெத், பிகாஸ் டெத்னுடைய கோரம் புடுங்கப்பட்டு விட்டது, பல்லு புடுங்கப்பட்டு விட்டது. ஏன்னா இயேசு கிறிஸ்து எழுந்து விட்டார். he is resurrected, he has been resurrected. So அந்த
ஷேடோ ஆஃப் டெத் தான் இருக்கலாம், பட் டெத்ன்றது நமக்கே கிடையாது. தேர் இஸ் நோ டெத். அதனால சொல்றேன், யூ லிவ் எட்டர்னலி. நாம் we will ரைஸ் அகெயின். கடைசியாக கான்கர் பண்ண வேண்டியது மரணம். அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக he has conquered death, and that is, அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு நம்பிக்கையா இருக்கணும். அதை நோக்கி தான் போய்கொண்டு இருக்கிறோம். இதை தான் நம்ம நம்மளுடைய இருதயத்தின் ஆழங்களில் நம்ம பதிவிட்டு கொள்ள வேண்டும். You have to keep it at the depths of your heart that the resurrection of Christ is the most important thing. நீங்க ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ்லாம் நீங்க போனீங்க, ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் இருக்கும், ஆர்மீனியன் ஆர்த்தடாக்ஸ் இருக்கும், கிரீக் ஆர்த்தடாக்ஸ். இந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ்லாம் இவங்க ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருப்பாங்க. அவங்கெல்லாம் போனீங்கன்னா தே ஃபோக்கஸ் மோர் ஆன் த ரிசரக்ஷன். நீங்க மற்ற நம்ம சபையில முன்னா சிலுவை அநேகமா இருக்கும். பட் இந்த சர்ச்சஸ்லாம் நீங்க போனீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க போயிட்டீங்க அந்த சர்ச்சஸ்ல போனீங்கன்னா உயிர் தெழுந்து இருக்கிற நிறைய வசனங்கள் இருக்கும். அதே உயிர் தெழுந்த மாதிரி உள்ள நிறைய பிக்சர்ஸ் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இட்ஸ் ஆல்வேஸ் ஆன் த ரிசரக்ஷன். பட் நீங்க ரோமன் கத்தோலிக் அது போனீங்கன்னா அநேகத்துல சிலுவை இருக்கும், சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டு இருக்கிறது. மரணமும் முக்கியம் தான். ஆனா இங்க சொல்றது மரணத்தினுடைய லாஜிக்கல் கன்க்ளூஷன் அவருடைய ரெசரக்ஷன் தான். அதான் இங்க சொல்றாரு, அவர் மரித்தலாவிட்டால் நீங்கள் இன்னும் பாவத்தில் தான் இருந்து கொண்டு இருப்பீர்கள். இஃப் ஹி ஹஸ் நாட் பீன் ரைஸ்ட் யூ வில் ஸ்டில் பி இன் யுவர் சின் இருக்கு 17ஆம் வசனத்துல. சோ நம்மளுடைய ஃபோக்கஸ் மரணத்தில் இருந்தாலும் மரணத்தை நாம் நினைவு கூறணும். அதுதான் நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம். அதன் மூலமா நாம் நினைவு கூறுகிறோம். அது நம்மளுடைய பாவத்தை இட் டேக்ஸ் கேர் ஆஃப் அவர் சின், இட் டேக்ஸ் கேர் ஆஃப் அவர் பாஸ்ட். பட் நம்மளுக்கு முன்னால ஹோப் கொடுக்கிறது ஃபார் த ஃபியூச்சர் இட்ஸ் த ரிசரக்ஷன். நாம் முன்னே செல்வதற்கு நமக்கு பலனை கொடுப்பது, நாம் முன்னே செல்வதற்கு நமக்கு ஒரு ஹோப்பை நம்பிக்கையை கொடுப்பது உயிர் தெழுதல். இட்ஸ் த ரிசரக்ஷன் தட் கிவ்ஸ் அஸ் த ஹோப் டு மூவ் ஃபார்வர்ட். இன்ஃபேக்ட் ரஷ்யன்ல சண்டே அப்படின்ற வேர்டுக்கு வஸ்கரசேனியன் சொல்லுவாங்க. வஸ்கரசேனியன்னா வேற ஒன்றும் இல்லை, ரெசரக்ஷன் தான் அர்த்தம். ஸோ எவ்ரி டைம் ரஷ்யன் சேஸ் சண்டே இன் ஹிஸ், சண்டேன்றது சண்டே சூரிய நாள், நம்ம இது தமிழ்லையும் ஞாயிறுன்னு சொல்றோம். பட் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. வஸ்கரசேனியன்னா ஞாயிறு இல்ல, சண்டே இல்ல, ரெசரக்ஷன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. எவ்ரி டைம் நம்ம ரஷ்யன் சேஸ் சண்டே ஹி சேஸ் ரெசரக்ஷன். அடுத்தது ஈஸ்டர் அப்போ கிரீட் பண்ணும் போதும் தே வில் நெவர் சே ஹாப்பி ஈஸ்டர். நம்ம சொல்றோம் போதுல கிரைஸ்ட் இஸ் ரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னும் அடுத்தவர் சொல்லுவாரு இண்டீட் ஹி இஸ் ரிசன். ஸோ ரிசன் தான் அங்க, ரிசரக்ஷன் தான் மெயின் ஃபோக்கஸ். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில முன்னே செல்வதற்கு யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் த ரிசரக்ஷன் தட் வில் கிவ் யூ த ஸ்ட்ரென்த். இட்ஸ் த ரிசரக்ஷன் தட் வில் கிவ் யூ த ஹோப். இட் இஸ் த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் that will give you all the input you need to go forward. அது மூலமாக கிடைக்கிற பலன் தான் உங்களுக்கு. it will take you, அதாவது இந்த ரிசரக்ஷனை மட்டும், இதுல உள்ள அந்த சத்தியத்தை மட்டும் நீங்க நல்லா புரிந்து கொண்டிருக்கணும். எந்த ஒரு காரியமும் உங்களை அசைக்க போவதில்லை. ஏன்னா கடைசியில என்ன நடக்க போகுது, அல்டிமேட்லி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் என்ன சிச்சுவேஷன் அல்டிமேட்லி வாட், டெத். அதுல என்ன இருக்கு, we will be resurrected one day, அவ்வளவுதான். ஸோ ரிசரக்ஷன்ன்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இட்ஸ் பயம் தான். மரணம் என்பது எல்லாருக்கும் நடக்க போறது தான். ஆண்டவர் யார் யாருக்கு என்ன வச்சிருக்கிறாரோ, என்னைக்கு வச்சிருக்கிறாரோ அன்னைக்கு எல்லாரும் போய்தான் ஆகணும். ஒரு நாள் முன்னப்பட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன்லாம் கேட்க முடியாது. பட் மரண பயம் தான் இஸ் த ஃபியர் ஆஃப் டெத். தட் இஸ் த ப்ராப்ளம் டு ஹியூமன் கைண்ட், நாட் டெத். அதான் சொல்லுவாரு, மரிப்பதற்கு நான் பயப்படலன்னு சொல்லுவாரு. ஒருத்தர் சொல்லும்போது பிலாசபர் சொல்றாரு, I am not afraid of death, I am afraid of the process of death. அதான் சாக போறோன்றது தெரிஞ்சு வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரி போய் இது போய் அது போய், that is what. See, அது என்ன basically inside, it's the fear of death. It's the fear of death. But we don't have, விசுவாசிகளாக நமக்கு மரண பயம் இருக்கவே கூடாது. There should not be, because resurrection தான் நமக்கு, it gives us the hope. We can only have the shadow of death, valley of shadow of death, but we don't have to fear any evil. ஏன்னா மரணம் என்கிற பாம்பு உங்க கையை பிடித்தாலும் அந்த பாம்பினுடைய பல்லை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து புடுங்கி விட்டார். ஆனால் அந்த பாம்பு கொத்தி நீங்க மறிக்க போவதில்லை. இயேசு கிறிஸ்து உங்களை எப்போ கூடுறாரோ அப்பொழுது நீங்க மறிக்க போறீங்களா. அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. there is no need for us to be afraid of death. புரியுதா? So for people who are born twice,
மறுபடியும் பிறந்தவர்கள் நம்ம மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மரண பயம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. See, மரணம் என்பது எல்லாருக்கும் நடக்கக்கூடியது மட்டும்தான். But we don't have to be afraid of that because we serve a resurrected God and we are going towards resurrection. நம்மளுடைய hope எல்லாமே அந்த resurrectionல தான் இருக்குது. And ஆண்டவர் நம்மளை எல்லாரும் உங்களுக்கு எல்லாரும் எல்லா saintsக்கு ஆண்டவர் கொடுக்கிறது that we will all come back and we will come back. ஸோ இதை நல்லா புரிந்து கொள்ளும். ஸோ அதான் சொல்கிறேன், இந்த ரெசரக்ஷன் என்பது தான் நம்மளுடைய விசுவாசத்தின் நம்மளுடைய ஃபெய்த்தினுடைய கிரக்ஸ் அல்லது கோர் அல்லது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட்ஸ் நம்மளுடைய நம்மளுடைய நாம் ஆண்டவர் நம்மளுடைய கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அச்சாணி என்று சொல்லுவேன்னா அது உயிர்த்தெழுதல். இட்ஸ் த சென்ட்ரல் திங் தட்ஸ் ஹோல்டிங் த ஃபெய்த் இன் கிரைஸ்ட் இஸ் த ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். So there are two kinds of resurrection. பைபிள்ல ரெண்டு விதமான resurrection குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோவான் 5:29 பாருங்க. யோவான் 5:29 இருக்கும். இது நமக்கு தெரிந்ததுதான். தானியேல் 12:2 இருக்கும். பேசிக்கலி ரெண்டுமே இட்ஸ் டாக்கிங் அபவுட் two kinds of resurrection. They will rise again. So 28-29 வாசிக்கினா, யோவான் 5:29 வாசித்தீங்கன்னா, they will rise again. Those who have done good will rise to experience eternal life and those who have continued in evil rise to experience judgment. So இந்த ரெண்டு விதமான ஒரு உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். So there will be two resurrections. தானியேல்ல அதான் இருக்கு, ரெண்டு ரெசரக்ஷன் இருக்கு. இது நம்ம ரெவலேஷன் 20 வசனத்திலையும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் இருக்கு. அண்ட் ரெண்டாவது ரெசரக்ஷன் வந்து வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்துல 5-6 நீங்க பாத்தீங்களா, blessed and holy are those who share in the first resurrection. First resurrection, முதலாவது உயிர்த்தெழுதல் தான். இட்ஸ் the resurrection of the people who believe in Christ. இயேசுக்குள் இருக்கிறவர்கள் எழும்புவார்கள். அது முதலாவது resurrection. அவர்கள் மேல் அந்த இரண்டாவது death, the second death holds no power இருக்கு. So there is a first resurrection. அதுல எல்லாரும் வரப்போவதில்லை. இன்ஃபேக்ட் NLTல அதை கிளியரா கொடுத்துருப்பாங்க. ரெவலேஷன் 20:5-6 வெளிப்படுத்தல் 20:5-6 this is the first resurrection. The rest of the dead did not come back to life until the 1000 years has ended. So இந்த ரெண்டு ரெசரக்ஷனுக்கும் இந்த ரெண்டு உயிர்த்தெழுதலுக்கும் நடுவுல அந்த 1000 வருட அரசாட்சி இருக்கு. So இயேசு கிறிஸ்து வருகிறார், பிலீவர்ஸ் விசுவாசிகள் எல்லாரும் எழுகிறார்கள். they are resurrected. உயிரோடு இருப்பவர்கள் நம்மளுடைய உடம்பு அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரும். மாம்ச சரீரம் அப்படியே மகிமையான சரீரமாக மாறிவிடும். So we will be resurrected. அப்புறம் ஆண்டவருடைய அந்த 1000 வருட அரசாட்சி. அதற்கப்புறம் தான் இந்த ரெண்டாவது ரெசரக்ஷன்ல தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எழும்புவார்கள். அவர்களுக்கும் ரெசரக்ஷன் இருக்கு. they will also be resurrected. அவர்களுக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு. ஆனா அவர்களுடைய உயிர்த்தெழுதல் மகிமைக்கு நேராக கூட்டி செல்வது. their resurrection will lead them to shame, but our resurrection will lead us to glory. இது ரெண்டு தான். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். So முதலாவது resurrection, it's the first resurrection. நம்ம ஆண்டவர்ட்ட ஜெபிக்க வேண்டியது. நம்மளுடைய ஃபோக்கஸ் அதான் பால் எழுதும்போது சொல்ல, நான் அந்த உயிர்த்தெழுதலில் பங்குள்ளனா இருக்கும்படியாக அப்படின்னு சொல்லுவாரு. பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல பாருங்க. He will say that அந்த உயிர்த்தெழுதல், அந்த முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்குள்ளனா இருப்பதற்காக I am doing my best. நான் பிலிப்பியர் 3:10-11 நீங்க வாசித்தீங்கன்னா அதுல இருக்கும். He says that. So நம்மளுடைய focus should be on the first resurrection. அதாவது முதலாவது உயிர்த்தெழுதலில் அந்த I want to be resurrected. நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே we should be in the first resurrection. பிலீவர்ஸோட கூடிய resurrection. அதை தான் நாம நோக்கி போய் கொண்டிருக்க வேண்டும். அதாவது 2 முறை if you are born again twice you will die only once. நல்லா புரிஞ்சுக்கோங்க. if you are born twice you will die only once. 2 முறை நீங்கள் பிறப்பீர்கள் என்றால் ஒரு முறை தான் நீங்கள் மரிப்பீர்கள். but if you are born just once you will die twice. புரியுதா? அந்த இரண்டாம் மரணத்தை தான், அதாவது நீங்க ஒரு முறை தான் பிறப்பீர்கள் என்றால் நீங்கள் 2 முறை இறக்க வேண்டியது இருக்கும். அந்த இரண்டாவது மரணம் தான் அந்த வெளிப்படுத்தல் 20:5-6 பாருங்க. So if you are born twice you don't have to be afraid that உங்களுடைய நீங்க ஆண்டவருக்குள்ள பிறந்து ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருப்பீங்களா, you will only die once. இரண்டாவது மரணம் உங்களை ஒண்ணு தொடாது.
we will be resurrected. But if you are born only once, then you will die twice. So பிலிப்பியர் 3:10-11 சொல்றாரு, பால் சொல்றாரு, I want to know Christ and experience the mighty power that raised him from the dead. I want to suffer with him, sharing in his death. I will, so that one way or other I will experience the resurrection from the dead. இதுதான் அந்த பிலிப்பியர்ல பவுல் சொல்றாரு, I want to know Christ and I want to take part. I want to experience the mighty power that raised him from the dead. அவரை எழுப்பிய அந்த ஒரு mighty powerல இருந்து I want that I want to experience that mighty power that raised Jesus Christ from the dead. So இதுதான் it comes only by knowing Christ. இதுதான் நான் முதலாவது சொல்லும்போது சொன்னேன், when he says I am the resurrection, he says if you don't know Christ, see, it's not about knowing about Christ, it is knowing Christ. பால் இந்த பிலிப்பியர் எழுதும்போது he was almost at the கடைசி பிலிப்பியர் வந்து almost கடைசி நாட்கள்ல எழுதுனதுதான். But still he says I want to know Christ and experience the mighty power that raised him from the dead. And the resurrection power I want to experience ன்னு சொல்றாரு. I want to experience that resurrection power. For that I want to suffer with him, sharing in his death. See, நம்ம வந்து if we have to நம்மளுடைய அந்த ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக ஆக வேண்டும் என்றால் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் கொண்டு போகிற அந்த வாழ்க்கையில அதான் சஃபரிங் அண்ட் ஷேரிங் இன் ஹிஸ் டெத் சொல்லுவோம். சஃபரிங் அது இட்ஸ் ஒன் வே that we understand, that we experience the resurrection power. Resurrection power வந்து அநேக வேதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைப்பார். That if you are willing to suffer with him, if you are willing to experience difficulties with Christ, இயேசு கிறிஸ்து இந்த வாழ்க்கையில் நடந்த போல அநேக காரியங்களை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, if you are willing to do that, then you will experience the resurrection power. Resurrection power மட்டும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த பாடிலி ரெசரக்ஷன். அநேக காரியங்கள் ஆண்டவர் நம்மளை ரெசரக்ட் பண்ணுவார், நம்மளை உயிர்ப்பிப்பார். அநேக டெட், த திங்ஸ் தட் ஆர் டெட் இன் யுவர் லைஃப் ஆண்டவர் நம்ம நினைச்சிருவோம் இதெல்லாம் முடியாது. லாசரு அதான் அதுல இன்னொரு பாயிண்ட், அதுல லாசரு இட் வாஸ் an impossible situation. It was a situation that nobody could rectify. யாருமே எதுவும் செய்ய முடியாத அந்த சிச்சுவேஷன்ல தான் இஸ் resurrecting him. அது அப்படின்னா if they have to experience the resurrection, இப்போ மார்த்தாவும் மரியாளும் ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர் தெழுதலின் வல்லமையை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக they had to suffer 4 days. ஜீசஸ் கிரைஸ்ட் போகவே இல்லை, அவங்க கிட்ட போகவே இல்லை. he could have போக வேண்டும் என்றால் போயிருக்கலாம், but he did not choose to go there for intentionally 4 days. இது நல்லா தெரியும், நம்ம நீங்க வாசிக்கும் போது நல்லா தெரியும். அநேக சிச்சுவேஷன்ல ஆண்டவர் இன்டென்ஷனலா நம்ம கிட்ட he won't come. Why? நம்ம நினைச்சிருவோம் ஐயோ இட்ஸ் டெத், இட்ஸ் திங்கிங், நாறுது, மரணம், நாற்றம், இது நினைச்சிருவோம். this situation is, இந்த சிச்சுவேஷன் ரொம்ப ஹாரிபிளா இருக்கு. இமேஜின் திஸ், 4 நாள் அவருடைய க்ளோஸ், ஆக்சுவலி உலகத்தில் இருந்த அநேக பேர்ல இயேசு கிறிஸ்து ரொம்ப நேசித்தவர்கள் இந்த 3 பேர், மார்த்தாள், மரியாள் அண்ட் லாசரஸ். அவர் நல்லா தெரியும் லாசரை மறித்து விட்டார்ன்றது நல்லாவே தெரியும். பட் இன்டென்ஷனலா அவர் போகவே இல்லை. he never went to them and he let them suffer for 4 days. ஒரு மெசேஜ் அனுப்பல. he could have sent a message, மார்த்தா மரியா கவலைப்படாதீங்க, நான் 4 நாள் கழிச்சு வரேன், அவங்க லாசரை எழுப்பிடுறேன். ஒண்ணுமே சொல்லல. he just kept quiet and let them suffer. Why? Why he let them suffer? Because he wanted to experience the resurrection power of Jesus Christ. புரியுதா? இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர் தெழுதலின் வல்லமையை அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக he let them suffer those 4 days. And he was very, அதனாலதான் நீங்க அந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஜீசஸ் வெப்ட்ன்னு இருக்கும். பிகாஸ் அவருக்கே அது கஷ்டமா தான் இருக்கு. 4 நாள் அவங்க எல்லாம் அழுறாங்க. அவ்வளோ ஆண்டவர் தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் எழும்ப போறாங்க. இருந்தாலும் he was, அந்த ஷார்டஸ்ட் வேர்ட் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி இயேசு கண்ணீர் விட்டார், அந்த வசனம் அங்கதான் வருது. 4 நாள்
இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே அப்படின்ட்டு தான் அது நீங்க வசனத்துல நீங்க அப்புறம் வந்து ஹி வாஸ் இண்டிக்னேட்டட் இருக்காங்க, ஹி வாஸ் ஆங்கிரின்னு இருக்கும். அவங்க அந்த அந்த சஃபரிங்கை பார்த்த உடனே he was அந்த but he let them go through that. Why? அந்த 4 நாள் அவங்க கஷ்டப்பட்டது எதுக்கானா so that ஆண்டவர் அவருடைய உயிர் தெழுதலை கொடுத்து எத்தனை மெசேஜ் கொடுத்திருந்தாலும் அது வந்து அவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்கு அவங்களால அதை புரிந்து கொண்டு இருக்க முடியாது. பட் தட் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல they were able to see, he demonstrated the power of resurrection. That is the power. அதான் இங்க பவுல் சொல்றாரு, I want to experience that and for that I have to suffer. Sharing in his death னே சொல்றாரு. அவரோட அதே மரணத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம அநேக நேரத்தில் நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ போல மரிக்க அந்த மாதிரி நமக்கு மரணம் இருக்காது. பட் த சேம் லைஃப் அநேக நேரத்தில் அநேக காரியங்களை ஆண்டவர் நம்ம ஏன் சஃபர் பண்ண வைக்கிறாருன்னா so that to show us that his resurrection power. There is awesome power in his resurrection. அவருடைய அந்த உயிர் தெழுதலின் வல்லமை என்பது வந்து இட்ஸ் a real, அது அதனுடைய உண்மையான அந்த அதனுடைய வல்லமையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களை அலோவ் பண்ண விட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைப்பார். he will let you experience this thing if you allow him to do this. அல்லது ஆண்டவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னீங்கன்னா he is not going to force you, but there is a great power in the resurrection. அதான் நீங்க ஆதி அப்போஸ்தலர்கள் அவங்க இயேசு கிறிஸ்து குறித்து பிரசங்கம் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் வடாபி வாசித்து பாருங்க 4:33 பாருங்க. அப்போஸ்தலர் 4:33 ஆக்ட்ஸ் 4:33 அப்போஸ்தலர் எப்படி பிரசங்கம் பண்ணாங்க? with great power the apostles continued to testify to the resurrection of the Lord Jesus Christ, and God's grace was so powerfully worked in them all. Testify the resurrection of Jesus Christ. Resurrection of Jesus Christ. Yes, they with great power the apostles என்ன செஞ்சாங்கன்னா they testified to the power of the resurrection. There is an awesome power in the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்து குறித்த அந்த அநேக நேரத்தில் அநேக பேருக்கு அது புரியாது, அநேக நேரத்தில் அநேக பேருக்கு அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உலக ஞானத்தினால அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் மூலமாக அதை நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவார் ஆண்டவர், இஃப் யூ லெட் ஹிம் டூ இட். அப்போஸ்தலர் 17 நீங்க பாத்தீங்கன்னா பால் ஒரு செர்மன் அந்த மாஸ் ஹில் இருக்கும். ஆக்சுவலா இந்த மாஸ் ஹில்ன்ற ஏரியால தான் அந்த டைம்ல எல்லா ஞானிகள் பிலாசபர்ஸ் எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க, அநேக பெரிய காரியங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போஸ்தலர் 17 இருக்கு, 18வது வசனத்துல இருக்கு, 32வது வசனத்துல இருக்கு. இந்த 2 இடத்துல இதனுடைய கான்டெக்ட் நீங்க புரியணும்னா இங்க வந்து எல்லா பிலாசபர்ஸ் அந்த காலத்துல கிரீக் பிலாசபி தான் உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருந்துச்சு. இன்னுமே நாம் அநேக யோசிக்கிற காரியங்கள், இன்னும் அநேக மத சார்புனாலும் சரி, பொலிட்டிக்னாலும் சரி, பிலாசபினாலும் சரி, இன்னும் கிரீக் பிலாசபி தான். இன்னும் நம்ம அது இங்கிலீஷ் பிலாசபின்னு சொல்றோம், அமெரிக்கன் பிலாசபின்னு சொல்றோம். பட் அதனுடைய பின்னணி எல்லாமே கிரீக் பிலாசபி தான். இவங்க அந்த காலத்துல இவங்க பேசின அதே காரியங்கள் தான். இந்த பிலாசபர்ஸ்லாம் உட்காந்து டிபேட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, எதுவும் சொல்லுவாங்க. சோ அவர்கள் மத்தியில் பால் போய் பேசுறாரு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இன்னைக்குள்ள கான்டெக்ட்ல சொல்லணும்னா ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் அந்த லெவல்ல. ஏன்னா அந்த காலத்துல அந்த கிரேக்க ஞானிகள் தான் உலகத்துல உள்ள பெரிய ஞானிகள். The Greek philosophers were considered the greatest ஞானிகள். உலகத்துல உள்ள பெரிய ஞானிகள் தான் கிரீக் பிலாசபர்ஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, இவங்கெல்லாம். சோ இந்த மாதிரி உள்ளவங்க தான் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சோ அவர்கள் மத்தியில பால் போறாரு. 17வது அதிகாரம் வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் 17. சோ இவர்கள் மத்தியில பால் போய் பேசும்போது என்ன சொல்றாரு? பால் வாஸ் பிரீச்சிங் நீங்க வாசித்தீங்கன்னா அந்த 17வது அதிகாரத்துல 18வது வசனத்துல வாசிங்க. அங்க இந்த குரூப் ஆஃப் எபிக்யூரியன் அண்ட் ஸ்டோயிக் பிலாசபர்ஸ், இது வந்து 2 விதமான பிலாசபி அவங்க உள்ள அந்த 2 பிலாசபிஸ் உட்கார்ந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் கேட்கறாரு, இவன் என்ன சொல்றான்? பால் அங்க நின்று ஏதோ பேசிட்டு இருக்காரு, அப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்கறாரு. அப்போ அவன் சொல்றாங்க, இவன் ஏதோ ஒரு கடவுளை பத்தி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. They said this because, அப்போ பைபிள் சொல்றாரு, they said this because Paul was preaching the good news about Jesus Christ and the resurrection. புரியுதா? இவ்வளவு பெரிய ஞானிகள் மத்தியில he's talking about resurrection. அவங்களுக்கு நீங்க அவங்களோட ரியாக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா
32வது வசனத்துல வந்து when they heard about the resurrection of the dead, some of them sneered and others said, we want to hear about you on this. ஆனா பால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றது நமக்கு முக்கியம் இல்ல. அநேக நேரத்துல நம்ம ரிசரக்ஷன் பவர், இந்த உயிர் தழுதல் வல்லமை நம்ம அநேக நேரத்தில் சரியா புரியாதனாலதான் இதெல்லாம் சொன்னா யாருக்கு புரியும், இதெல்லாம் சொன்னா யாரு இதை அக்செப்ட் பண்ணுவா, யார் இதை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நம்ம அநேக நேரத்தில் நினைக்கிறோம். பட் இட்ஸ் அதனுடைய வல்லமை, there is a great power in the resurrection of Jesus. அதான் அந்த ஞானிகள் மத்தியிலையும் பால் போய் he is preaching the good news about Jesus Christ and the resurrection. முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா குட் நியூஸ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், உங்களை பாவங்களுக்காக வந்தார், பாவங்களை மறிக்கிறதுக்கு வந்தார். சரி, கரெக்ட். அடுத்த ரிசரக்ஷன் எதுக்குன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், அவர் உங்களுக்குள் வந்தார்னா you won't die, நீங்கள் மறிக்க போவதில்லை, you will never die. சரி, ஒருவேளை பெரிய ஞானிகள் பிலாசபர்ஸ்க்கு இது வந்து ஒரு சாதாரணமா காரியம் இல்ல. இவன் என்ன சொல்றான், இவன் யார் சொல்றது நாங்க சாக மாட்டேன்றது. ஏன்னா அந்த 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 டைம்ல கிரீக் பிலாசபர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, மனுஷன் ஒருத்தர் மறிச்சிட்டானா அவன் அப்படியே ஆகாயத்துல பறந்துகிட்டே இருப்பான். அப்படியே அவங்க they had so many different ideas about death and இது சில பேர் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் nobody was able to categorically நீங்கள் மறித்தாலும் நீங்கள் திரும்ப பிழைப்பீர்கள், you will not, நீங்க மண்ணுக்குள்ள போய் that is not the end of you அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. பட் இவர் தான் போய் சொல்ற, இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களே மன்னிப்பார், அது மட்டும் இல்ல you will live forever, you will live forever. நீங்கள் foreverன்றது நீங்க பாருங்க, ரெண்டு பேருமே அந்த நான் சொன்னேன்ல, அந்த பரதேசியில இருக்கிற பரிசுத்தவான்களும் they will live forever, இந்த ஜெயில பாதாளத்தில் இருக்கிறவங்க they will also live forever. புரியுதா? ரெண்டு பேரும் they will live forever. பட் அவங்களுடைய அந்த வாழ்க்கை பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா அழுகையும் பற்கடிப்புமாக இருக்குமா. அப்படின்னா பற்கடிப்புன்னா என்ன தெரியுமா, பல்ல கடிக்கும் போது இட்ஸ் a sign of frustration. அப்படின்னா அவங்க வந்து நீங்க அந்த லாசரு, அந்த ரிச் மேன் அந்த லாசரு இதுல பார்க்கும்போது அந்த ரிச் மேன் அந்த பணக்காரன் இங்க இருந்து லாசருவை பார்க்கறான், லாசரு ஆபிரகாம் மடியில உட்கார்ந்திருக்கான். so he is seeing that, அவன் பார்க்கறான். சோ தேர் இஸ் இந்த பிரிசன்ல இருந்து இந்த பாரடைஸ் கார்டன்ல உள்ள பரிசுத்தவான்களை ஒருவேளை இவங்க பார்க்க முடியும் ஒரு ஏதோ ஒரு விதத்துல. அப்ப இவங்க பார்த்துட்டு அவங்க பற்களை கடிக்கிறாங்க. பிகாஸ் லாஸ்ட் சான்சஸ், ஐயோ இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு ரிசரக்ஷன், இப்படி ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை மரித்ததுக்கு அப்புறமும் அல்ல இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அநேக காரியங்கள் நான் செய்தேனே, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும் தெரிஞ்சும் நான் இதை சுவிசேஷத்தை நான் புறக்கணித்து விட்டேன் அப்படின்றது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன். யூசி, அல்லது இந்த பணக்காரன் லாசருவை பார்த்து சொல்றான், ஐயோ யாரையாவது அனுப்புங்க, எங்க அக்கா இருக்காங்க, என் தங்க என் பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் போய் அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது there is frustration. அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய வார்த்தையை நீங்க பார்க்கும்போது there is frustration there, பற்கடிப்பு. அதுதான், அதுவும் எட்டர்னல் தான். They will suffer eternally, but we will live in glory eternally. நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த மகிமையான அந்த உயிர்த்தெழுதலும் வாழ்க்கையும், நீங்கள் மரித்தாலும் பிழைப்பீர்கள் அப்படின்ற அந்த ஒரு ப்ராமிஸ், nobody can match this, no religion can match this. நீ எந்த ரிலிஜன், எந்த பிலாசபி நீங்க எடுத்து பாருங்க, எந்த இதுலயுமே ரீஇன்கார்னேஷன் சொல்லுவாங்க. நீ போனா நீங்க ஆடா வருவ, மாடா வருவ, கொக்கா வருவ, குதிரையா வருவான்னு, நான் நானாகவே இருப்பேன், நான் நானாகவே இருப்பேன், எனக்கு முடிவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு there is resurrection தான். there is only resurrection. இயேசு கிறிஸ்து தான் அதை நமக்கு முன்னே போய் அதை செயல்படுத்தி காட்டினார். he went forward and he actually did it, and he is still in that glorious body even now. இப்பொழுதும் அந்த மகிமையான சரீரத்துல தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். he is still in that glorious body, he is still in that glorious body. அதான் எபிரேயர்ல சொல்லும்போது he is our pioneer. pioneerனா அவர் நமக்கு முன்னே போகிறார். he is an elder brother, நமக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். சோ அவருக்கு நடந்த எல்லா காரியமும் நடக்கும். எப்படி அவர் உயிர் தெழுந்தாரோ, எப்படி அவருக்கு ஒரு மகிமையான சரீரம் கொடுக்கப்பட்டதோ, எப்படி அவர் மகிமையில வீட்டு இருக்கிறாரோ, எப்படி அவர் இருக்கிறாரோ, அதே போல ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். பட் இந்த கூட்டத்தில் உள்ளவங்க பார்த்துட்டு, பட் they will be
they will be going for eternal shame. But ஆண்டவர் நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிற நோக்கம் வந்து நமக்கு he is saying that you will live with me forever. ஆண்டவர் நம்மளை உருவாக்கினது நோக்கமே அதுதான், என்னோடு ஒரு கூட்டம். See, God wants lot of children. ஆண்டவர் எதற்காக நம்ம உருவாக்கினா, I want my children to live with me forever. என்னுடைய பிள்ளைகள் என்னோடு forever, என்னுடைய மகிமையில என்னோட கூட வாழ வேண்டும். That will be one big family. அங்க வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. God will be the father, Jesus will be the elder brother, and we will all be brothers and sisters in Christ. Hello, sisters கூட இருக்காங்க சொல்ல, we will all be brothers in Christ. அது எந்த மாதிரி பாடின்னு யாருக்கும் தெரியாது. பட் we will all be able to recognize each other. ஒருத்தர் கண்டிப்பா ரெக்கக்னைஸ் பண்ணுவோம், கண்டிப்பா பேசுவோம். இப்போ எங்க அப்பா இருக்கிறாங்க, எங்க பெரியப்பா இருக்கிறாங்க, அங்க கண்டிப்பா அவங்க ஒருத்தர் பார்த்து பேசிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் அநேக செயின்ஸ் இருப்பாங்க, அதுக்கு முன்னாலே மரித்தவர்கள் அநேக பேர் இருப்பாங்க. அநேக பேர் எல்லாரையும் பார்த்தா கண்டிப்பா பேசி there will be great joy. They are in great joy. அது வந்து ஒரு they are in paradise. We are just in earth. நல்லா புரியுது, they are in paradise. நம்ம சாதாரண உலகத்துல தான் இருக்கிறோம், இந்த பாடுகளின் மத்தியில தான் இருக்கிறோம். But they are fully conscious. That's not the end of them. மரணம் என்பது நமக்கு முடிவு அல்ல. That's what I want to emphasize. So மரணம் என்பது நமக்கு முடிவு அல்ல. இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும், one who stays in him, one who believes in him, one who continues to believe in him, அவரோடு அந்த ஐக்கியத்தில் இருக்கிறவனுக்கு மரணம் கிடையாது. There is no way. There is no way he is going to die. Even if he dies, he will continue to live forever. There is nothing that can beat this. இதை பீட் பண்றதுக்கு வேற எந்த சத்தியமும் கிடையாது. There is nothing that can give you hope than this truth. இந்த சத்தியத்தை தவிர உங்களுக்கு அந்த hope கொடுக்கிறதுக்கு, உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற வேற there is nothing else that can match this. The resurrection of Jesus Christ, the central focus of our faith. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த resurrection, இயேசு கிறிஸ்து மகிமையான அந்த ரிசரக்ஷன். ஸோ லெட் அஸ் நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் நம்ம இருக்கிற அந்த குறுகிய காலத்தில் நம்மளுடைய மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றுவோம். லெட் அஸ் நம்மளுடைய there is so much power in this resurrection. இந்த உயிர்த்தெழுதலை கொடுத்து நீங்கள் இன்னும் தியானிக்க ஆரம்பிச்சிருங்கன்னா, உங்களுடைய மைண்டில் அதை குறித்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், ஐ கேன் கேரண்டி யூ திஸ், மரண பயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகிறது இல்லை. யூ வில் நாட், உலகம் ஃபுல்லாக பயந்துட்டு இருப்பாங்க, அது அங்கே போச்சு இது போச்சு, பட் யூ வில் நெவர் பி அஃப்ரைட் ஆஃப் டெத். You will never be afraid of death, because this is something that, this is the greatest blessing God has given us if you continue to be in Jesus Christ. அதனால தான் அவர் சொல்றாரு, I am the resurrection. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னோடு இருக்கிறவன், only who is with me. It's the experience. Again, I want to emphasize, it's not about technique, it's not about an event. It's the experience with Jesus Christ. இயேசுவோடு இருக்கிறவன், இயேசுவோடு நெருங்கி இருக்கிறவன், அவரோட தொடர்ச்சியாக continuously. When someone is with him continuously, அவரோட உறவுல இருக்கிறவன், the one who is in complete relationship with Jesus Christ. அதுக்காக நம்ம தவறு செய்ய மாட்டோம்ன்ற சொல்ல, பட் தவறு செய்தாலும் உடனே அவரோடத்துல போய் உங்களால மன்னிப்பு கேட்க முடியுது. Are you in that kind of relationship? அதான் நான் கேட்குற கேள்வி. Are you in that kind of a relationship where நம்ம வந்து ஆண்டவரோடு இருக்கிறோம், நல்ல அந்யோன்ய ஐக்கியத்தில் இருக்கிறோம், பட் ஈவன் இஃப் யூ டூ சம் மிஸ்டேக், இம்மீடியேட் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே அப்படின்னு அவருடைய பாதத்தில் விழுந்து, are we able to repair that relationship? அந்த ரிலேஷன்ஷிப், see, relationship with Jesus Christ, I want to emphasize again and again and again and again, திரும்ப இந்த I am statementsல முக்கியமானது, your relationship with him, your relationship with him. Are you able to, அந்த ஒரு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறது, இஸ் இட் எப்படி இருக்கிறது உங்களோடு, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இஃப் யூ ஆர் வித் ஹிம், இஃப் யூ கண்டினியூலி பி இன் ஹிம், நீங்கள் அவரோடு இருக்கும்போது, அவர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களோடு இருக்கும்போது அந்த நித்திய ஜீவன் என்பது உங்களுக்குள் இருக்கிறது, தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கும். எனக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது. ஐ ஹாவ் எட்டர்னல் லைஃப். இட்ஸ் நாட் அ ஃபியூச்சர் event. The eternal life is not a future event. It's something that I have now. இப்பொழுது எனக்கு இருக்குது, அது தொடர்ச்சியாக இருக்கும். ஆண்டவருக்குள் நான் இருந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் அது எனக்கு இருக்கும். எதுவும் அது என்னை அசைக்காது. Nothing can shake this faith from me. It is this that will give me the hope to live with Christ,
with Christ. There is no end to us. We will continue to live, and we will continue to bring glory to God's name. May God bless these words. Amen.